ஓம் நம சிவாய. மறைந்த ஆன்மீக பெருவிழா புனித தலமான கங்கை கொண்ட சோழபுரம் பற்றி அறிந்து கொள்ளலாம். இந்த கோயில் சோழ சாம்ராஜ்யத்தின் பெரும் வீரனும் பக்தனுமான மன்னர் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. இது வெறும் கலைச்சிற்பம் மட்டும் அல்ல, இங்கு விக்கிரகமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் புருஹதீஸ்வரர் மூலவர் சிவபெருமானின் சக்தியை வெளிப்படுத்தும் ஒரு தெய்வீக திருத்தலம். இதனை தெற்கின் கைலாசம் என்றும் சொல்வார்கள். ராஜேந்திர சோழன் வடேந்தியாவை வென்று புனித கங்கை நீரை கொண்டு வந்து இங்குள்ள தண்ணீர் குளத்தில் ஊற்றினார். அதன் நினைவாகவே இவ்வூர் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பெயரினை பெற்றது. இது வடகிழக்கின் ஆன்மீக பெருமையை தெற்கோடிய கன்னத்தில் இணைக்கும் ஒரு புனிதச் செயல். இந்த கோவிலின் சிறப்பு அதன் கட்டிட வடிவமைப்பிலேயே உள்ளது. வருடத்தில் ஒரே ஒரு நாளில் மட்டும் சூரியன் ஏற்கனவே கணிக்கப்பட்ட கோணத்தில் உதயமாகி சிவபெருமானின் முகத்தை நேரடியாக ஒளியால் தொடும். இது வெறும் விஞ்ஞானமல்ல, இது தெய்வீக கணிப்பு. இந்த தலத்தில் தியானத்தாலே உள்ளத்தில் அமைதி பொங்கும், எண்ணங்கள் தெளியும் என்று பக்தர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த கோயிலின் முன்வாசலில் மிகப்பெரிய பரம நந்தி அமர்ந்திருப்பதை காணலாம். அது தியான நிலையில் சிவபெருமானின் சக்தியே பக்தர்கள் மீது நிமிடமாக அனுப்புகிறது என்று நம்பப்படுகிறது. ஒரு காலத்தில் சோழர்களின் தலைநகரமாக விளங்கிய இந்த இடம் இன்று அமைதியான ஆன்மீக தலமாக மாறியுள்ளது. ஆனாலும் இங்குள்ள அதிர்வுகள் சுவாசங்களைப் போலவே உயிரோட்டமாய் காற்றில் கலந்து கொண்டிருக்கின்றன. ஆன்மீக அமைதி, புனித அனுபவம், பண்டைய தமிழ் பெருமை, இதையெல்லாம் ஒரே இடத்தில் காண வேண்டுமா? அப்படியானால் கங்கை கொண்ட சோழபுரம் மறக்கவே கூடாத ஒரு தெய்வீக அனுபவம். மேலும் பல்வேறு ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள கந்தா சரணம் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.